அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வியாழக்கிழமை எடுத்த வீடியோ. என்னால் அப்லோட் பண்ணி போட முடியாதனால, இன்னைக்கு தான் எடிட் பண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இட்லி மாவுலேயே நான் வந்து முக்குலி சுட்டு எடுத்துக்கிட்டேன். இட்லி மாவுலேயே முக்குலி, தோசை, ஆப்பம் எல்லாமே சுடலாம். சூப்பராக வரும். முக்குலியில் வந்து கொஞ்சம் வெல்லத்தை கரைச்சி சுட்டு எடுத்துக்கிட்டேன். அது கூட தேங்காய் சட்னியும் வச்சுக்கிட்டேன். இது ரேஸ் அரிசியில் செஞ்ச இட்லி தான். 4 பங்கு அரிசினா 1 பங்கு உளுந்து, கொஞ்சோண்டு வெந்தயம், ஒரு கைப்பிடி அளவு ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசி போட்டு ஊற வச்சு எடுத்தீங்களாக்கும் சூப்பராக இட்லி வந்து மெத்து மெத்துன்னு இருக்கும். நான் லஞ்சுக்கும் பேக் பண்ணிவிட்டு, லஞ்சுக்கு வந்து பேக் பண்ணும்போது இட்லி வந்து 4ஆக கட் பண்ணி போட்டுக்குவேன். அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறனால நான் கவுண்டர் டாப்பையும் கையோட க்ளீன் பண்ணிடுவேன். க்ளீன் பண்ணிவிட்டு தான் நான் அடுத்த எனக்குள்ள டீயை போய் குடிக்க ஆரம்பிப்பேன். அது வரைக்கும் நான் எதுவுமே குடிக்க மாட்டேன். தண்ணியை குடிச்சிட்டு தான் நான் வேலையை பார்க்க ஆரம்பிப்பேன். டீ குடிக்கும்போது நமக்கு எந்த சவுண்டும் சஞ்சலம் இல்லாமல் அமைதியாக இருக்கணும். டீ குடிக்கும்போது அமைதியாக இருந்து டீ குடித்தா தான் குடித்த மாதிரி இருக்கும். நான் குடிக்கிற டீயை வந்து காலையில் 1 கிளாஸ் குடிக்கிறேன். அந்த டீ தான். இடையில எந்த டீயுமே நான் எடுத்துக்க மாட்டேன். சாயங்காலம் வந்து கொஞ்சோண்டு 1/2 கிளாஸ் எடுத்துக்குவேன். அப்படியே வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த அன்றைக்கி லஞ்சு செய்யலை. கிச்சனை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கவுண்டர் டாப்பெல்லாம் வந்து எல்லாத்தையும் தொடச்சி எடுத்து டப்பாக்கள்லாம் கிளக்கிட்டு காய வச்சுட்டு ஜாமானை ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுட்டு வீடையும் அப்படியே தொடச்சிடலான்னு சொல்லிட்டு வீடையும் தொடச்சிட்டு இருக்கையில் என்னடா கண்ணை கட்டுதேன்னு சொல்லிட்டு மணியை பார்த்தா மணி 3:30 மணி ஆச்சு. சரின்னு சொல்லிட்டு டீயை போட்டுட்டு ஒரு ரஸ்க் எடுத்து சாப்பிட்லான்னு நினச்சி, சரி ரஸ்க்கு வேண்டாம். மத்தியானம் வந்தால் பசங்க வந்தால் என் கடைசி பையன் வந்தோடனே கிச்சனுக்குள்ள தான் போவான். கிச்சனுக்குள்ளே போனோடனே சட்டி பானையை தான் திறந்து பார்ப்பான். ஓடுறது இருக்கா, பறக்கிறது இருக்கா, ஆடுறது இருக்கான்ட்டு. அது இருந்தால் அவங்க ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வந்து சோத்த போடுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா கம்முன்னு போய் பேசாமல் படுத்துக்குவாங்க. இன்றைக்கி இட்லி வேறு கொடுத்துருக்கேன்னா ரொம்ப கவகவன்னு பசிக்க ஆரம்பிக்கும். வந்தோடனே என்னென்னு கேட்பான். அதனால் நான் என்ன பண்ணிவிட்டேன், நான் பிரெட் இருந்துச்சு சாண்ட்விச் செஞ்சலாம், நமக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாண்ட்விச் செஞ்சு ஒரு டீயை போட்டு நானும் குடிச்சிட்டு அவங்களுக்கு செஞ்சு வச்சுட்டேன். வீட்டையும் அது மாதிரி அது போல் வீட்டையை வந்து க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்தாச்சு. தொடச்சி எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு போய் ரெஸ்ட் எடுத்தால் மண்டைக்குள்ள ஓடுது. நைட்டு டின்னருக்கு என்னடா செய்கிறதுன்னு சொல்லிட்டு சரி, நைட் டின்னருக்கு வந்து இறால் இருந்துச்சு ஃப்ரிட்ஜில். நிறைய சின்ன சின்ன இறால் இருந்துச்சு. அந்த இறாவை எடுத்து பொரித்து ஒரு நூடுல்ஸாக போட்டுலான்னு சொல்லிட்டு நைட் டின்னருக்கு வந்து எறா நூடுல்ஸை போட்டு கொடுத்தாச்சு. அந்த அன்றைக்கி ரொட்டீன் வந்து என்னுடைய ரொட்டீன் வந்து இப்படி தான் போச்சு வியாழக்கிழமை அன்றைக்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.